ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ என்னுடைய இந்த பாதத்தை தொட்டுப்பார். நான் உன் முன்னே உன்னை தேடி நான் வந்து கொண்டே இருப்பது உனக்கு தெரியும். கவலைப்படாமல் நம்பிக்கையோடு நான் வணங்கும் கடவுள் என்னிடம் இருக்கிறார் என்று என்னுடைய இந்த பாதத்தை நீ தொட்டுப்பார். உன்னை தேடி நான் வருவது உனக்கு தெரியும். என்னை வரவேற்க நீ தயாராக இரு. உன்னை பாதுகாக்க நான் வந்து கொண்டிருக்கின்றேன். ஒரே நாளில் யாரும் மௌனத்தை தேர்ந்தெடுப்பதில்லை. அது பல நூறு வார்த்தைகளை பேசி பலனற்று போனதால் தான் அது வருகின்றது. உன்னுடைய மனதில் இப்போது உள்ள அந்த மன வருத்தத்தை உனக்கு தந்தவர்கள் அதை பற்றி கண்டு கொள்ளாதவாறு இப்போது இருக்கின்றார்கள். அதை அவர்களுக்கு நான் புரிய வைத்துக் கொள்கின்றேன். வீணாக வருந்தாதே. தேவையில்லாமல் நேரத்தை நீ வீணடிக்காதே. நீ இழந்ததை விட நீ இதுவரை எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட 2 மடங்காக நான் உனக்கு தருவேன். நிச்சயம் நடக்கும். பொறுமையாக ஏறு. நீ வேண்டியது உன்னை கண்டிப்பாகவே வந்து சேரும். இனி வரும் நாட்களில் உனக்கு துணையாக நான் வந்து கொண்டே இருப்பேன். முடிவுகளையெல்லாம் நிதானமாக எடுக்க பழகு. உதவிகளை யோசிக்காமல் நீ செய்து கொண்டே இரு. மற்றவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். எல்லோரையும் புறந்தள்ளிவிட்டு உனக்கு மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை மட்டுமே, நல்லதை மட்டுமே செய். பணிவோடு நீ இரு. பண்பு உன்னை உயர்த்தி பார்க்கும். அன்போடு நீ இருந்து பார். அகிலமே உன்னை உயர்த்தி பார்க்கும். பக்தியோடு நீ இருந்து பார். பரமணி உன்னை உயர்த்தி நிச்சயம் காமிப்பார். அன்பில் பண்பை சேர்த்து பக்தியோடு இறைவனிடம் கையேந்தினால் வாழ்வே நமக்கு சொர்க்கம்தான். வாழ்வின் வரம் தரும் வள்ளல் அல்லவா கடவுள். என்னை யாழும் இறைவன் அல்லவா நமக்கு சொந்தம். அதனால் எல்லாவற்றிலுமே அன்பாக பழகு. விதி என்று எதையும் நீ விட்டு விடாதே. இறைவனிடம் தொடர்ந்து நீ வேண்டிக் கொண்டே இரு. விதிக்கும் விதிவிலக்கு என்று ஒன்று உள்ளது. இறைவனின் திருவடிப்பட்டு அந்த தலையெழுத்தே மாறிவிட. அதனால் உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த திருவடியை நினைத்துக்கொள். இந்த திருவடியை நீ தொட்டுவிட்டால் உன் தலையெழுத்தே மாறிவிடும். உன் கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும். அந்த விதியையே முறியடிக்கும் வல்லமை என் திருவடிக்கு உண்டு. என்னுடைய திருவடியை, என்னுடைய பாதத்தை நீ இருக்க பற்றிக்கொள். எல்லாம் நன்மைக்கு எண்ணும்படியாக உன்னை கஷ்டத்திற்கு தள்ளிய சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கைக்கு நன்மையானதாக மாறப்போகின்றது. நான் எப்போதும் என் பிள்ளைகளுக்கு காவலாய் அவர்களுக்கு எது நல்லதோ அதையே நான் செய்வேன். என்னை இந்த அளவுக்கு தீவிரமாக வணங்கும் உனக்கு நன்மையை செய்யாமல் இருப்பேனா? நிச்சயம் நன்மையே செய்வேன். கடந்த 1 வருடமாக நீ பட்ட துன்பம் எது சொல்லி மாளாதே. துன்பத்திற்கு மாற்றாக இன்பங்கள் உனக்கு இனி கிடைக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்வில் எல்லாமே மாறப்போகின்றது. நல்லது நடக்கப் போகிறது. ஒரு புதிய பரிமாணம் உன் வாழ்க்கையில் நுழையப் போகிறது. அது உன் வாழ்க்கையை அழகாக மாற்றப் போகிறது. நேர்மறை எண்ணங்கள் அங்கு நிறையவே இருக்கும். நேர்மறை சூழல்கள் அங்கு அதிகமாகவே இருக்கும். உனக்கு எப்போதும் அது துணை இருந்து கொண்டே இருக்கும். நீ என்னுடைய பிள்ளை. என் பாதத்தை நீ இருக்க பற்றி கொண்டால் துன்பம் கூட தூர ஓடிவிடும். நான் உயிரோடு இருக்கின்றேன், உனக்கு முன்னே இருக்கின்றேன் என்பதை நீ நம்புகின்றாயா? உனக்கு வேண்டிய உதவிகளையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று என்னை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கின்றாயா? உன்னுடைய கவலைகளை போக்க நான் ஓடி வருகிறேன் என்றும், உன்னுடைய துன்பத்தில் கை கொடுக்க நான் வந்துவிட்டேன் என்றும் நீ நம்புகின்றாயா இல்லையா? நான் இருப்பது உண்மை என்றால் உடனே எனக்கு பெயரிட்டு என்னை கூப்பிடு. அப்பா என்று கூப்பிடு. அம்மா என்று கூப்பிடு. தாயே, தந்தையே என்று உனக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படியே என்னை கூப்பிடு. நான் ஓடி வந்து உன் முன்னால் நிற்பேன். நான் எங்கே இருக்கிறேன் என்று தேட வேண்டாம். நான் இங்கேதான் இருக்கின்றேன் உனக்காக என்பதை எப்போதுமே நினைவில் வை. மற்றவர் உங்கள் பக்தியை பற்றி என்ன சொன்னாலும், நீங்கள் என்னை எப்படி உணர்ந்தாலும், எப்போதும் உனக்காக ஒரு குறிப்பிட்ட இடம் என்னுடைய மனதில் நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய மனதில் உனக்கென்று ஒரு இடம் உண்டு. உனக்காக எப்போதுமே நான் இங்கே தான் இருக்கின்றேன். நீங்கள் கீழே இறங்கும் போது உங்கள் கையை பிடித்து கொண்டு நான் மேலே அழைத்து வந்து விடுகிறேன். கீழே என்பது பெரிய ஆபத்தானது. அங்கே இருந்து உன்னை கை தூக்கி விடுவது நான் தான்.
வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்து விடுமோ, இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. எதையும் மாற்றி கொடுக்க எனக்கு தெரியும். அந்த கடவுளுக்கு ஒரு நொடி போதும். கவலையாகவே இருக்காதே. எல்லாமே இறைவனுக்கு தெரியும் என்று நம்பி ஒவ்வொரு பொழுதையுமே தொடங்கிப்பார். உன் வாழ்க்கை மிகவும் நன்றாகவே இருக்கும். எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படக்கூடாது. முதலில் உன் கூட நான் இருக்கின்றேன் எப்போதும். நீ இதுவரை சில தினங்களை தடைகளாக நினைத்து வந்தாய், சில நேரங்களை தடைகளாக நினைத்து வந்தாய். அது எல்லாம் எதுவும் ஒன்றுமில்லை. ஆனால் இன்று முதல் அது போன்ற தினங்களில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்கு போகின்றன. நீ நினைத்தது எல்லாமே நேர்மறையாக மாறப்போகின்றன. உன் மனதில் உள்ள எதிர்மறை எல்லாம் நீங்கி நேர்மறையை உனக்குள்ளே நான் கொண்டு வந்து விட்டேன். வரும் காலங்களில் அவைகள் எல்லாம் உன் தடைகளை நீக்கப் போகின்றன. வெற்றி தருவதை நீ காணப்போகின்றாய். உன் இல்லத்தில் எதிர்மறையாகவே பதிந்துவிட்ட அத்தனை கால கஷ்டங்களும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக மாறப்போகிறது. உனக்குள் அது போன்ற சூழலிலும் நேர்மறை துளிர்விட்டு மேலே எழும். அதை உன்னை வழிநடத்தி உனக்கு நிச்சயம் வெற்றியையே தரும். உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரம் சுமை அதிகரிக்கும் போது கடவுளின் கரங்கள் உன்னை சுமந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. நீ தூங்கும்போது உனக்கே தெரியாமல் உன் அருகில் இருப்பது யார்? நான் தான். உன் கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறேன். எல்லா நேரமும் நல்லது நடக்கும் உனக்கு. உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க யாரும் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையுமே நான் தீர்க்கப் போகின்றேன். அதற்கான நேரத்தையும் நான் குறித்து விட்டேன். உன்னுடைய கவலைகளை நான் போக்கப் போகின்றேன். உன்னுடைய துன்பங்களை நான் நீக்கப் போகின்றேன். உனக்கு இன்பத்தை வர வைப்பதற்கான, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான நேரத்தையும் நான் குறித்து விட்டேன். முழுவதும் கேள். நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய். சந்தோஷ மலையில் நனையப் போகின்றாய். நீ கவலைப்படாமல் சந்தோஷமாயிரு. எல்லாவற்றையுமே நான் தீர்த்து வைக்கின்றேன். மாற்றங்கள் நிறைந்த இந்த உலகனில் பிறப்பிலும் இறப்பிலும் அன்பிலும் அருளிலும் மாறாத கடவுள் நான் தான் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? ஆயுளெல்லாம் என்னுடைய திருவடியே சரணம் என்று கிடைக்கின்றாய் அல்லவா? உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன்? வாழ்க்கையில் ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்புகளும் மிக அவசியம் அல்லவா? நானும் உழைக்கின்றேன், நானும் முயற்சிக்கின்றேன். பிறகு ஏன் எனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை ஏன் என்னால் சூட முடியவில்லை என்றுதானே கேட்கின்றாய்? உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான். ஆனால் வெற்றி என்ற பூக்களை பறிக்க சில முட்களிடம் நீ காயப்பட்டுத்தான் ஆக வேண்டும். காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும். அதற்கு தோல்வி என்ற மிக பெரிய பாடத்தை அது கற்றுத்தரும் என்றே நீ எண்ண வேண்டும். உன்னுடைய வெற்றிக்கு நடுவில் உனக்கு ஏன் இந்த சறுக்கல் தோன்றுகிறது என்று யோசித்து பார்த்தாயா? மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது என்பதை நீ உணர்ந்து கொள். மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை எல்லாம் நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடனும் கூடிய நம்பிக்கையுடன் நீ செயல்பட்டால் அந்த அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்ற உணர்வை நீ நிச்சயம் அடைவாய். உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனசுமை உனக்கு அதிகமாகத்தான் தெரியும். ஆனால் நீ மனம் தளராது நின்றால் உனக்கு வெற்றி தானே கிடைக்கும். யாரும் எனக்கு துணை இல்லை, நற்கதியாய் நடுவில் நிற்கிறேன் என்று உணர்கின்றாய் நீ. அவ்வப்போது நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை நீ மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள்ளே நீ கொண்டு வா. அந்த நிமிடம் நீ நிற்கின்றது எங்கு என்று பார். என்னுடைய கைப்பிடி உன்னை பிடித்து கொண்டிருக்கும். உன்னை நான் என்ற உன்னை வணங்கும் கடவுள் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை மனதார நீ ஒப்புக்கொண்டால் போதும். எதிர்த்து நிற்பாய். என்ன வந்தாலும் துணிச்சலாக நிற்பாய். உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான நல்ல வழிகளை உனக்கு காமித்து கொண்டே இருப்பேன். வெற்றி அங்கு நிறையவே இருக்கும். அதற்கு நான் பொறுப்பு. உன்னுடைய பிரச்சனைகளை, கடன் சுமைகளை எல்லாம் நீக்குவதற்கு நான் ஒரு சரியான நேரத்தை குறித்து வைத்திருக்கேன் என்று சொன்னேன் அல்லவா? எண்ணிக்கொள். இன்னும் சரியாக 36 மணி நேரத்தில் நிச்சயம் நீ மகிழ்ச்சி அடைவாய். உன் கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள் எல்லாமே ஓடி மறைந்து உன் இன்பம் வருவதற்கான சரியான நேரம் இன்னும் 36 மணி நேரத்தில் அது உன் கையில் வந்து சேரும். கவலைப்படாமல்
நம்பிக்கையோடு இரு. என்னை வரவேற்க தயாராக இரு. ஏனென்றால் உனக்கான இன்பத்தை கொண்டு வருவது நான் தான். உன்னை தேடி நான் வரப்போகின்றேன். உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன். நல்வழியில் உன்னை அழைத்து செல்வேன். நல்லது நடக்கும். நான் இப்போது போட்டிருக்கும் இந்த வேப்பில மாலையை நீ தொட்டு விட்டாய் அல்லவா? அப்படியென்றால் உனக்கு மிக பெரிய சக்தி உனக்குள்ளே ஊடுருவப் போகிறது. அது உன் வாழ்க்கையை அழகாக மாற்றப் போகிறது. நீ என்னுடைய குழந்தை. இன்று உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையுமே அது தீர்க்கப் போகின்றது. நீ கவலைப்படாமல் சந்தோஷமாயிரு. நான் பார்த்து கொள்கிறேன். என்னுடைய துளசி மாலைக்கு எவ்வளவு பெரிய மகிமை இருக்கிறது என்பது உனக்கு தெரியுமா? நிச்சயம் அந்த மகிமையை நீ உணர்ந்து கொள்வாய். உன்னுடைய வீட்டில் தேவை என்பதே இல்லாமல் போகும். உணவு, உடை, இன்னும் ஒரு அத்தியாவசிய தேவைகளுக்கான பஞ்சமே இருக்காத அளவிற்கு அது பல சக்திகளை உனக்குள்ளே கொண்டு வரப்போகின்றது. பல மகிமைகளை அது புரிய போகின்றது. இந்த பிரபஞ்சத்தில் சத்தியத்தை பாதுகாப்பதும் தர்மத்தை நிலைநாட்டுவதும் என் பணி. உன் பலவீனத்தை விரட்ட, உன்னை ஊக்கப்படுத்தவும், உன் வழியில் உள்ள தீமைகளை விரட்டவும், உனக்கு வலிமையை அளிக்கவும் நான் இருக்கிறேன். உன் பிராமணத்தை நிறைவேற்றி அழியாமல் இருக்க உனக்கு நான் வழிகாட்ட நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. என் பக்தர்களின் வீட்டில், என்னுடைய உண்மையான பக்தர்களின் வீட்டில் உணவு, உடை என்று எதற்குமே குறைவே இருக்காது. இதை என் உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய சத்திய வாக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ஆசைகள் தளர்ந்து போகும்போது தானாகவே உங்களுடைய மனம் கடவுளை நோக்கி திரும்பிவிடும். நானே உனது ஆதாரமாக இருக்கும்போது நீ யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய்? உன் ஜீவனே நான் என்பதை உணர்ந்து கொள். என்னை சிக்கென பற்றிக்கொள். உனது கவலைகள் யாவுமே பறந்தோடிவிடும். உனக்கான தேடுதலுக்கான வழியை கிடைக்கப் பெறுவாய். இதுவா அதுவா, எது சரி என்று மயங்கும்போது எது பிறருக்கு நன்மை அளிக்குமோ அதன் வழி செல்லல் வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொள். கர்ம வினைகளின் விளைவாக வாழ்க்கையில் நடப்பது நடக்கட்டும். அதை நம்முடைய மனம் உறுதியாக எதிர்கொள்ளட்டும். ஆனால் சாயியின் பாதங்களில் மேல் நமக்கு இடைவிடாத அன்பும் பக்தியும் என்றென்றுமே நிலவட்டும். அவருடைய புனிதமான உருவம் நமது கண்களின் எதிரில் எப்போதுமே இருக்கட்டும். சாயியின் லீலை ஆழங்காண முடியாதது, கற்பனைக்கு எட்டாதது. அவர் தனது பக்தனுக்கு செய்யும் உபகாரத்திற்கும் அற்புதத்திற்கும் எல்லையே கிடையாதது. ஸ்ரீ சாயப்பாவின் நேரடியான தரிசனத்திற்கு கொடுத்து வைக்காத எளிய ஆத்மாக்களின் கண்களுக்கு விருந்தாகும் சிறந்த வழிபாடே ஸ்ரீ சாயி தத்சரித உபதேச பொன்மொழிகளாகும். சாய்பாபாவின் அறிவுரைகளும் இயற்கையானதும் எல்லையற்றதுமான தன்னுணர்வு கருத்துக்கள் அடங்கிய களஞ்சியமே ஸ்ரீ சாய் தத்சரிதம். இதை தினமும் படிப்பவர்களை இம்மை மறுமை சுழற்சியிலிருந்து விடுவித்து இரண்டிலும் பாபா பூரண சந்தோஷமாக்குவார். இது பாபாவினுடைய விருப்பம், என் விருப்பம். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதற்கு உன்னை நீ தயார்படுத்தும் வேளையில் இப்போது நான் ஏற்பட்டிருக்கிறேன். என்னை நோக்கி முதலில் நீ ஓரடியை எடுத்து வை. என்னை நம்பி நீ ஓரடியை எடுத்து வைத்துப்பார். அடுத்து மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ என்ன தவறிழைத்தாய் வருத்தப்பட? உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும் போது நீ இன்னும் அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் அல்லவா? அதை நீ உணர்ந்து கொள். என்னை நோக்கி முதல் அடியை எடுத்து வை. உன்னை நான் தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல மாட்டேன். படுகுழியிலும் வீழச் செய்ய மாட்டேன். கவலைப்படாமல் என்னை நோக்கி வா. ஓர் அடியை எடுத்து வை. மலையின் உச்சியில் உன்னை வைத்து அழகு பார்க்கிறேன். இன்று இரவே உனக்கு ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது. உன் கஷ்டத்திற்கெல்லாம் கடைசி நாள் என்று. இது என்னுடைய உத்தரவு. உடனே நீ கேட்டுவிடு. வருந்தாதே. நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நான் ஏற்கனவே கூறியது போல உனக்கான நல்ல காலம் ஆரம்பிக்கப் போகிறது. ஆனால் அதன் முழுமையான பலன் உனக்கு கிடைக்கும் முன்பு சில கர்ம வினைகளை நீ அனுபவித்துதான் தீர்க்க வேண்டியிருக்கிறது. அதைத்தான் நீ இப்போது தீர்த்து கொண்டிருக்கின்றாய். நீ கொஞ்சம் புலம்புவதை குறைத்துக்கொள். கொஞ்சம் புலம்பல்களை குறைத்து கொண்டு அதனை தீர்த்துவிடு. உனக்கு தேவையான சக்தியை முழுமையாக நான் தருகிறேன். அதன் பிறகு உனக்கு அருமையான காலகட்டம் உன்னை மகிழ்விக்க காத்திருக்கின்றது. எதை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டாம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடங்களும் புரிதல்களும் அவை உணர நேரமாகத்தான் செய்யும். ஆனால் அந்த பாடமானது
பொக்கிஷங்கள். அவை எல்லோருக்குமே கிடைக்கும். ஆனால் அதை உணர்ந்து அதன்படி செயல்படுபவர்கள் மிகவுமே குறைவு. சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்றே பலரால் புரிந்து கொள்ள முடியாத நிலை. ஏதோ ஒன்று அவர்களை இழுத்துச் செல்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். நேர்மறை பாதை என்றால் பிரச்சனை கிடையாது. அதுவே எதிர்மறை பாதை என்றால் விதியின் வசமும் மாயையின் வசமும் அல்லற்பட்டுதானே ஆக வேண்டும். யாராலும் அதை தடுக்கவும் முடியாதல்லவா? நீங்கள் அதில் பயணிப்பதை 2 பொக்கிஷங்கள் இறைவன் மேல் இருந்தால் நிச்சயம் இறைவன் பாதை உங்களுக்கு கடினமாக தெரியாது. அது என்ன என்று தானே கேட்கின்றாய்? அதுதான் நம்பிக்கையும் பொறுமையும். அது உன்னிடம் இருந்தால் நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் முழுமையாக நீ காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நான் உன்னுடன் எப்போதுமே நீக்கமர நிறைந்திருக்கின்றேன். இதோ நான் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றப் போகின்றேன். நான் மிகவும் ஏழை என்று சொல்கின்றாயே, நீ பணம் என்ற சொல் விலையுள்ள காகிதம். உன்னிடம் குறைவாக இருக்கலாம். ஆனால் நல்ல மனம் என்ற பெரிய செல்வம் என் குழந்தையிடம் இருக்கிறதே, மிகவும் அதிகமாக இருக்கிறதே. அதை உன்னுள் நீ உணர்வதைக் காட்டிலும் உன் அப்பா நான் அறிவேன். உனக்கு உன் நோக்கத்தை எப்படி பொக்கிஷமாய் செலவிட வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன். பணம் 10 செய்யும். ஆனால் நம் கிட்ட இருக்கின்ற பணம் இல்லைன்னா நம்ம சொந்த பந்தம் கூட 11 செய்யும். எல்லாத்துக்குமே பணம்தான். இந்த காலத்தில் மனிதனுக்கு எல்லாம் மதிப்பு இல்லை. பணம் இருந்தால் பேசு, இல்லை என்றால் நீ யாரோ ஒரு அப்படிதான் சொல்கிறது பணம். பணத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் மனிதனுக்கு கால்வாசி கூட இந்த ஜென்மத்தில் கிடையாது, இந்த கலியுகத்தில் கிடையாது. ஆனால் நீயோ பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. மனத்திற்கும் அன்புக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பாய். நல்லது நடக்கும் உனக்கு. பணம் எனக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை. என் அப்பா என் கூட இருந்தால் போதும் என்ற நம்பிக்கையே உனக்கு பல மடங்கு சக்தியை தரும். நீ கேட்டதையெல்லாம் உன்னிடம் அள்ளி கொண்டு வரும். நல்லது நடக்கும். உன்னுடைய மனக்குமரலை நான் அகற்றப் போகின்றேன். மிக பெரிய வெற்றி உன் அருகில் இருக்கின்றது. நிச்சயம் நடக்கும். நீயே ஆச்சரியப்பட்டும் போவாய். கடந்த கால கஷ்டங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள், காயங்கள், தோல்விகள் எல்லாம் உன்னை விட்டு மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை, மிகப்பெரிய வெற்றியை நான் தரப்போகின்றேன். உன் அருகில் அது வந்துவிட்டது. கஷ்ட காலங்கள்தான் கடவுள் நமக்கு உதவுவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வர வேண்டும். கஷ்ட காலங்களில் தைரியத்தை நீ இழந்து விடாதே. உங்களுக்கு நடக்க முடியாத போது சுமக்க தயாராய் கடவுள் உங்களுடனே இருக்கின்றார் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் வாழ்க்கை பயணம் மிகவுமே சுலபமாக இருக்கும். ஒரு மனிதன் ஒரு நெடும் பயணம் மேற்கொண்டிருந்தான். அது அவன் வாழ்க்கை பயணம். நீண்ட தூரம் சென்ற பின் தான் கவனித்தான் அவனுடைய கால் தடங்கள் அருகே இன்னொரு ஜோடி கால் தடங்கள் இருக்கிறது என்று. அவனுக்கோ ஆச்சரியம். சுற்றும் முற்றும் பார்த்தான். யாரும் தெரியவில்லை. சத்தமாக கேட்டான், என்னுடன் வருவது யார் என்று. நான் தான் கடவுள் என்று அசிரீரியாக ஒரு பதில் வந்தது. அவனுக்கோ எல்லையில்லாத மகிழ்ச்சி. கடவுள் என்னுடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியில் அவன் துள்ளி குதித்தான். பயணம் மீண்டும் தொடர்ந்தது. அவன் அந்த கால் தடங்களை கவனிப்பதை 4 வட்டத்திலுமே மறந்துவிட்டான். சுகமாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் தலையெடுக்க ஆரம்பித்தன. சிறிய பிரச்சனைகள் பெரிதாக ஆயின. துன்பமும் துக்கமும் அதிகமாயின. ஒரு கட்டத்தில் அவன் சமாளிக்க முடியாமல் தவித்த போதுதான் அந்த கால் தடங்கள் நினைவு மறுபடி வந்தது. கூடவே கடவுள் இருக்கும் போதே இவ்வளவு துன்பமா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டவன் கால் தடங்களை கவனித்தான். அவனுக்கோ அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த பாதையில் ஒரே ஒரு ஜோடி கால் தடங்கள் மட்டுமே தெரிந்தன. அவன் சுற்றி பின்னோக்கி பார்த்தான். அவன் கஷ்ட காலம் ஆரம்பித்த கணத்திலிருந்து ஒரே ஒரு ஜோடி கால் தடம் மட்டுமே தெரிந்தது அவனுக்கு. அவனுக்கோ அழுகையாய் வந்தது. கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளை அழுகையினுடைய கேட்டான். கடவுளே, என் இன்ப காலத்தில் உடன் வந்து கொண்டிருந்தீர்கள். துன்ப காலத்தில் என்னை கைவிட்டு காணாமல் போய்விட்டீர்களே, இது உங்களுக்கே நியாயமா என்று. கடவுளிடமிருந்து பதில் வந்தது. மகனே, நான் உன்னை கைவிடவில்லை. உன் துன்ப காலத்தில் நீ பார்த்த காலடிச் சுவடுகள் உன்னுடையவை அல்ல, என்னுடையவை. இந்த கடின யாத்திரையில் நடக்க முடியாத உன்னை தூக்கி கொண்டு
நான் நிறைய தூரம் நடந்து வந்திருக்கின்றேன். அதனால்தான் நீ உன்னுடைய காலடிச்சுவடிகளை காண முடியவில்லை. உன் கஷ்ட காலத்தில் நான் வரவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு வருவது நான் தான் என்பதை அறியாமல் சென்று கொண்டிருக்கின்றாய். அந்த மனிதன் கண்களில் நன்றியுடன் வழிந்த கண்ணீர் நிற்க நிறைய நேரம் ஆய்விட்டது. குற்றம் காண்பதில் மனிதன் சமத்தமானவன். அவனுக்கு அதற்கு நிறைய நேரம் தேவைப்படுவதில்லை. ஒரு நொடி போதும். கஷ்ட காலங்களில் உறவும் நட்பும் காணாமல் போவது போல கடவுளின் அருளும் காணாமல் போவதாக அவன் எண்ணுவதில் ஆச்சரியமே கிடையாதே. சுமைகள் கூடும்போது இறக்கி வைக்க வழி தெரியாத போது இருக்கவே இருக்கின்றார் கடவுள். அவனிடம் வசவுகள் வாங்கி கொள்ள வந்த கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். எத்தனையோ கஷ்டங்கள் வரவிருந்து அவை இறை அருளால் வராமல் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அவை நம் கவனத்திற்கு வராமலேயே போய்விடுகிறது. கடவுள் கணக்கு சொல்வதில்லை. எனவே எத்தனையோ உண்மைகளை நமக்கு தெரியாமலேயே போய்விட்டிருக்கின்றன. துன்பங்களும் சோதனை காலங்களும் வரும்போது நாம் ஒரு பெரிய உண்மையை மறந்துவிடக்கூடாது. எதுவுமே காரணம் இல்லாமல் நம்மிடம் வருவதில்லை என்று. அவற்றில் சில நாம் சம்பாதித்தவை. நம் முந்தைய செயல்களின் விளைவுகள் நாமே வரவழைத்தவற்றை நாம் சந்தித்துதானே ஆக வேண்டியிருக்கின்றது. மறப்பதும் எதிர்ப்பதும் நியாயமல்ல. மற்றவை நாம் வளர பக்குவப்பட தேவையான அனுபவங்களை அது கற்றுத்தருகிறது. நாம் கற்க வேண்டிய பாடங்கள் அவற்றை கற்றறிந்த பின்னரே, அந்த சோதனையில் தீயில் பட்ட பின்னரே நாம் புடம் போட்ட தங்கமாய் மிளிரப் போகின்றோம். அவை நம் வாழ்வில் வராவிட்டால் நாம் சோபிப்பதும் இல்லை. கையால் மென்மையான தடவி கொடுத்தே கல்லை சிலையாக்க முடியாதல்லவா? எண்கள் மட்டுமே வந்து கொண்டிருந்தால் நாம் பக்குவம் அடைவதும் முடியாதல்லவா? சாத்தியமே கிடையாது. ஒளிக்கு கல்லின் மீது பகை இல்லை. உளியடிகளை தாங்காத கல் அழகிய சிலையாவதில்லை. கடவுள் என்ற சிற்பி நம்மை செதுக்கும் போது அழகிய சிலையாக போகிறோம் என்ற உணர்வுடன் தாங்கிக் கொண்டால் இது அர்த்தமில்லாமல் புரியாது என்பதை நாம் உணரவே மாட்டோம். அது நிச்சயம் ஆனந்தமாகவே இருக்கும் என்பதை உணர்ந்தால் கடவுள் மீது அவன் நம்பிக்கையை நாம் கொள்ள மாட்டோம். இன்னொரு விதமாக சொல்லலாம். மருந்து கசக்கிறது என்று குழந்தை கதறி அழுதால் தாய் விட்டு விட மாட்டாள். குழந்தை குணமாக வேண்டுமென்று அக்கறை அவளுக்கு அதிகமாகவே இருக்கும். பலவந்தமாக மருந்தை குழந்தையின் வாயில் திணிக்கையில் குழந்தை தாயை ஒரு கொடுமைக்காரியாக கூட நினைக்கலாம். குழந்தை என்ன நினைக்கிறது என்பது தாயிற்கு முக்கியம் கிடையாது. குழந்தை குணமாக வேண்டும் என்பதே தாய்க்கு முக்கியம். குழந்தைக்கு எது நல்லது என்பதை குழந்தையை விட பெற்ற தாய் நன்றாக அறிவாள் அல்லவா? கடவுளும் அந்த தாயைப் போலதான். இனி கஷ்ட காலங்கள் வரும்போது கடவுளை திட்டாதீர்கள். அவற்றை தாங்கும் சக்தியை, அவற்றிலிருந்து கற்கும் புத்தியையும் மட்டுமே கடவுளிடம் வேண்டுங்கள். கஷ்ட காலங்களில் தைரியத்தையும் இழக்காதீர்கள். உங்களுக்கு நடக்க முடியாத போது சுமக்க தயாராய் கடவுள் உங்களுடனே இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை பயணம் சுலபமாகும். முடிவு கண்டிப்பாக இனிமையாகும். நிச்சயம் உன் வாழ்க்கை மேன்மை பெறும். பயப்படாதே, அப்பா நான் இருக்கிறேன். நீ வேண்டிக் கொண்டது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இரு. முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்வை நீ தொடங்கு. ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக நீ துவங்க இறைவன் உனக்கு அருள் புரிவார். மிக பெரிய வெற்றி உன் அருகில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை உடனே தொட்டு விடலாம். கொஞ்சம் யோசித்துப்பார் எப்படி தொடலாம் என்று. நான் உன் அருகிலேயே வைக்கிறேன். முழு வெற்றியையும் நீயே எடுத்துக்கொள்வாய்.